இன்றைக்கி வந்து 29வது வீடியோ. இன்றைக்கி 29னா உன் தீஸ்ன்னு சொல்லணும். ஹிந்தியில் எப்பயுமே தீஸ் என்ன 30. அப்போது இந்த தீஸ் என்ன 30ஓட இது ஒன்று கம்மியாக இருக்குது. ஒன்று கம்மியாக இருக்கும் 29. நம்ம தமிழில் வந்து 29, 28 அப்படி சொல்லுவோம். இந்த 29 ஹிந்தியில் என்ன சொல்லணும்னா உன் தீஸ்ன்னு சொல்லணும். அதுபோல் உன்னு சொல்லணும். உன் யூஎன் உன். இது அண்ணன்னு சொல்லுவாங்க, உன்னு வேணும். ஓகே, உன் போட்டு தீஸ்ன்னு சொல்லணும். உன் தீஸ்ன்னா 29. உன் 40 என்ன 39. உன் 40 என்ன 40. உன் 40 என்ன 39. ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அதே வந்து உன் தீஸ் வா வீடியோ. 29வது வீடியோ. இந்த இதில் நம்ம ஒரு 12 சென்டென்ஸு எப்படின்னா எதிர்காலத்தில் வந்து நான் தண்ணி குடிக்கிறேன்னு சொல்கிறோம். இந்த தண்ணி குடிக்கிறேன்றதுக்கு வந்து நான் தண்ணி குடிப்பேன்னு சொல்லணும். நான் நாளைக்கு தண்ணி குடிப்பேன். ஸோ அதில் வந்து அது எப்படி மாற்றி எந்த டென்ஸில் எப்படி சொல்லணும், இது வந்து இன்றைக்கி 12 சென்டென்ஸ் பார்ப்போம். இது வந்து கண்டினியூஷன். இது வந்து 24, 25, 26, 27, 28, இன்றைக்கி 29. இந்த 5 வீடியோ பாருங்கள். இந்த 5 வீடியோவில் வந்து உங்களுக்கு பாஸ்ட் டென்ஸ் பற்றி இருக்கும். ப்ரெசென்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர் 3 பற்றியும் டீட்டெயிலாக இருக்கும். ஓகே, ஸோ நான் வந்து இப்போ என்ன சொன்னால் நான் நாளை தண்ணி குடிப்பேன் என்ன பீவுங்கா. பி என்ன குடி, பீயான்னா குடித்தேன். பானி பீ என்ன தண்ணி குடி, பானி பீயான்னா தண்ணி குடித்தேன். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து எதிர்காலத்தில் பீவுங்கான்னு சொல்லணும். பீவுங்கான்னா நான் தண்ணீர் குடிப்பேன். இந்த இங்கிலீஷில் வந்து வில்லுன்னு வருது பார்த்தீங்களா, இந்த வில்லு மாதிரி இங்கே நான் தண்ணீர் குடிப்பேன். மை பானி பீவுங்கா. மை என்னன்னா கல் என்ன நாளைக்கு. நம்ம எப்பயும் எதிர்காலத்தை பற்றி பேசணும்னா நாளைக்கு, நாளானைக்கு, அடுத்த மாதம், அடுத்த வருஷம் அப்படி சொல்லணும். ஸோ மை கல் நாளைக்கு பானி பீவுங்கான்னு குடிப்பேன். ஜஸ்ட்டு இப்போ எதுக்குமே வந்து ஊங்கான்னு போட்டால் போதும், அது வந்து ஃப்யூச்சர் டென்ஸாக மாறிடும். கான்னா காவுங்கா, கான்னா சாப்பிடு, காவுங்கான்னா சாப்பிடுவேன். ஸோ அண்ணா தூங்கு, ஸோ ஊங்கான்னா தூங்குவேன். ஜஸ்ட் இப்போ இங்கிலீஷில் வந்து வில்லன்னு போடுவாங்க. அதே மாதிரி இங்கே ஊங்கான்னு போட்டால் போதும். மை பானி நஹி பீவுங்கான்னா என்னது, இப்போ மை கல் பானி பீவுங்கான்னா நான் நாளைக்கு தண்ணி குடிப்பேன். முதல் சென்டென்ஸ். ரெண்டாவது, நான் தண்ணி குடிக்க மாட்டேன். மை பானி நஹி பீவுங்கான்னா தண்ணி குடிக்க மாட்டேன். மை பானி நஹி பீவுங்கா, நான் தண்ணி குடிக்க மாட்டேன். இங்கே பாருங்கள், இது கியா அண்ணா கேள்வி கேட்குறதுக்கு கியானி போடணும். மை பானி பீவுங்கா, இந்த கேள்விக்கு அப்புறம் பாருங்கள், இங்கே மை பானி பீவுங்கான்னு என்னது, நான் தண்ணி குடிப்பேன். மை பானி பீவுங்கா, நான் தண்ணி குடிப்பேன். இங்கே கியா போட்டாச்சுன்னா கியா மை பானி பீவுங்கான்னா நான் தண்ணி குடிப்பேனா, நான் தண்ணீர் குடிப்பேனான்னா கேள்வியை கேட்குறோம். நான் தண்ணி குடிப்பேனான்னா கியா மை பானி பீவுங்கா, கியா மை பானி பீவுங்கா, நான் தண்ணி குடிப்பேனா. இப்போது அதே வந்து மை பானி பீ ரஹா ஹோங்கா நான் தண்ணி குடிச்சு கொண்டு இருப்பேன். நான் தண்ணீர், இது வந்து ஃப்யூச்சர் டென்ஸ் இது. ஓகே, ஃப்யூச்சர் டென்ஸில் எப்படி சொல்லணும்னா நான் தண்ணீர் குடித்து கொண்டு இருப்பேன் அண்ணா, அது வந்து வில் பி அண்ணா நாளைக்கு நடக்கும். ஓகே, நாளைக்கு நான் தண்ணி குடிச்சு, இப்போ நீங்கள் நாளைக்கு வரும்போது நான் தண்ணி குடிச்சு கொண்டு இருப்பேன். ஸோ மை பானி பீ ரஹா ஹோங்கா. ஹோங்கான்னா வில் பி அண்ணா மேபி நான் தண்ணி குடிச்சிட்டு கொண்டு இருப்பேன் நீங்கள் நாளைக்கு வரும்போது நான் தண்ணி. ஸோ மை பானி பீ ரஹா ஹோங்கா. இந்த ஃப்யூச்சரில் வந்து நம்ம இப்படி நடக்கும்னு சொல்கிறோம். அது நடக்காமல் போகலாம். ஸோ ஹோங்கா தான், அதனால தான் ஹோங்கான்னா அதுதான் சொல்கிறோம். ஓகே, நடக்கலாம். மை பானி நஹி பீ ரஹா ஹோங்கா,
ஐ வில் நாட் பி ட்ரிங்கிங் வாட்டர். இப்போது நான் தண்ணீர் குடித்து கொண்டிருக்க மாட்டேன் சொல்லுவேன்ல, நான் தண்ணி குடிச்சு கொண்டிருக்க மாட்டேன். மை பானி நஹி பீ ரஹா ஹோங்கா. ஊங்கா இது வந்து நாளைக்கு நான் இங்கே வரும்போது தண்ணி குடிச்சு கொண்டு இருக்க மாட்டேன். ஓகே, மை பானி நஹி பீ ரஹா ஹோங்கா. இப்போ இதை வந்து நான் தண்ணி குடிச்சு கொண்டு இருப்பேனான்னு கேட்கணும். இப்போது நாளைக்கு நான் தண்ணீர் குடிச்சு கொண்டு இருப்பேனான்னு கேட்கணும். கியான்னு இந்த நம்ம கேள்வி கேட்க கியான்னு போடணும். क्या मैं पानी पी रहा होऊंगा நான் தண்ணி குடிச்சு கொண்டு இருப்பேனா. நான் தண்ணீர் குடிச்சு கொண்டு இருப்பேனா. क्या मैं पानी पी रहा होऊंगा. இது வந்து ஜஸ்ட்டு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான் பாருங்கள். இதில் வந்து ஒரு 12 சென்டென்ஸு சின்ன டிஃப்ரென்ஸ் வரும், அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே, मैंने पानी पी लिया होगा. मैंने पानी पी लिया होगा. पी लिया होगाना நான் தண்ணீர் குடித்து முடித்து விற்பேன். நீங்கள் நாளைக்கு வரும்போது நான் தண்ணி குடிச்சிருப்பேன், குடித்து முடித்து இருப்பேன். ஓகே, मैंने पानी पी लिया होगाன்னா இருக்கலாம். ஓகே, நான் தண்ணி குடிச்சிருப்பேன்னு சொல்லணும். குடிச்சிருப்பேன். मैंने पानी पी लिया होगा. இது ஹோகான்னா என்னது? ஆகும், நடக்கும். ஹோகா நஹி ஹோகான்னா நடக்காது. ஹோகான்னா நடக்கும், முடியும். இப்படி இப்போ இந்த டயத்தில் இது நடக்கும்னு சொல்லுவோம். ஃப்யூச்சரில் அது நடக்கலாம், நடக்காமல் போகலாம். ஓகே, ஸோ मैंने पानी पी लिया होगा. पी लियाன்னா தண்ணி குடிச்சிட்டேன் நினைக்கிறேன்னு சொன்னால் ஹோகா. मैंने पानी नहीं पिया होगा. நான் தண்ணி குடிக்கலை. मैंने இங்கே பானி நஹி பியான்னா என்ன? இங்கே வந்து பானி நஹி பியா ஆனால் தண்ணி குடிக்கலை. मैंने पानी नहीं पिया நான் தண்ணி குடிக்கலை. मैंने पानी नहीं पिया நான் தண்ணி குடிக்கலை. ஹோகா ஆனால் எதிர்காலத்தில் இருக்கலாம். நான் தண்ணி குடிக்கலைன்னு நினைக்கலாம், இருக்கலாம். ஓகே, நான் தண்ணீர் குடிக்கவில்லை அனி இருக்கலாம். ஹோகான்னா ஃப்யூச்சரில் வந்து நம்ம சொல்ல முடியாது, இப்படி இருக்கலாம்னு ஒரு இதுதான். ஓகே, क्या मैं पानी पी लिया होगा. நான் வந்து தண்ணி குடிச்சிருப்பேனா. நான் தண்ணீர் குடித்து முடித்து விற்பேனா. क्या मैं पानी पी लिया होगा. क्या मैं पानी पी लिया होगा. will I have drunk water. मैं पानी पी रहा होऊंगा நான் தண்ணி குடிச்சு கொண்டு இருப்பேன். मैं पानी पी रहा होऊंगा. I will have been drinking water. அப்போது நான் வந்து தண்ணி குடிச்சு கொண்டு இருப்பேன் நீங்கள் வரும்போது. ஆனால் கண்டினியூஷன், அதுக்கு முதல்லையும் குடிச்சிட்டு இருப்பேன், நீங்கள் வரும்போது நடந்துகிட்ருக்கோம். ஸோ மை பானி பீ ரஹா ஹோऊंगा. இது வந்து கெஸ்ஸு. மை பானி நஹி பீ ரஹா ஹோऊंगा. மை பானி நஹி பீ ரஹானா குடிக்கவில்லை. நான் தண்ணீர் குடித்து கொண்டிருப்பேன் அல்ல. என்ன இந்த ஹோங்கான்னு இருக்கு இல்லையா, அது ஹோங்கான்னா மேபி நடக்கலாம். क्या मैं पानी पी रहा होऊंगा. நான் தண்ணி குடித்து கொண்டு இருப்பேனா. நான் தண்ணீர் குடித்து கொண்டு இருப்பேனா. இது வந்து ஃப்யூச்சர். ஓகே, ஸோ இது வந்து இந்த ஒரு 12 சென்டென்ஸு உங்களுக்கு வந்து 27வது வீடியோ, 28வது வீடியோ, 29வது வீடியோ ஒரே சென்டென்ஸை வந்து 3 நாள், ஒரு நாள் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் நிகழ்காலத்தை பற்றி, ஒரு நாள் இறந்த காலத்தை பற்றி, ஒரு நாள் எதிர்காலத்தை பற்றி சொல்லியிருக்கேன். ஓகே, இன்றைக்கி 2 லெட்டர் சொல்லித்தரேன் எழுதுறதுக்காக. ஷே இந்த 2 வந்து இப்படி ரவுண்டு போட்டு 21 போட்டோன்னா ஷேன்னு சொல்லுவாங்க.
ஷே இந்த ரெண்டை வந்து இப்படி 21 போடணும். இப்படி இந்த ரெண்டை வந்து ரவுண்ட் பண்ணணும். இது வந்து ஷே மேலே கோடு பண்ணணும். ஷே. நெக்ஸ்ட்டு வந்து ஒய் எழுதிட்டு இப்படி மேலே கோட்டு போட்டால் இது வந்து பா, பிஏ பா ஆகும். பிஏ பா ஹிந்தியில். இதில் மேலே இன்னொரு லைன் போட்டோன்னா ஷா. ஷா. இது ஷே, இது ஷா. ஓகே. இந்த இப்போது ஷே ஷா சொன்னேன் இல்லையா, இதில் வந்து இப்போ இன்றைக்கி 2 லெட்டர். இப்போது ஜஸ்ட் இப்படி ரவுண்டு போட்டு இப்படி 21 எழுதி மேலே இப்படி கோடு போட்டால் இது ஷே. இது ஷே ஏ போடணும். ஷே. ஷை 2 போட்டால். ஓகே. ஒரு லைன் போட்டால் ஷே, 2 போட்டால் ஷை. இது ஏக்கு மாத்திரம் 1 போட்டால், ரெண்டாவது வந்து ஐக்கு மாத்திரான்னு சொல்லுவாங்க. ஓகே. இது ஷா. இது ஷே, இது ஷா. ஷா ஷாக்கு மேலே போட்டால் ஷே. ஷை. ஓகே. டெய்லி இது வந்து ஒரு 123 பேஜ் உள்ள ஒரு புக்கு. இந்த புக்கு வேணும்னா எனக்கு வந்து முஜே கிதாப் சாஹியேன்னு கமெண்ட் போடும். முஜே கிதாப் சாஹியேன்னு போடுங்க. அது என்ன ப்ரொசீஜர் நான் சொல்கிறேன். ஓகே. இது வந்து புக்கு, ஆப்பு, எக்ஸாம் எல்லாம் சேர்த்து ரொம்ப கம்மி விலை. எல்லோரும் படிக்கணும், எல்லாருக்கும் ஹிந்தி தெரியணுன்ற ஒரே கான்செப்டில் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. தேங்க்யூ.